ஒவ்வொரு மாதமும் கிரகத்தோட நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது வேறுபடும். அந்த வகையில் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகளை உருவாக்குது, என்ன விஷயம்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், சாதகமாக அமையக்கூடிய விஷயம் என்ன, பாதகமாக நடக்கக்கூடியது என்ன, எப்படி கவனமாக செயல்பட்டால் நீங்கள் முழுமையான பலனையுமே பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு அப்படிங்கிறது மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் புதன் கிழமையில் பெருமாள் வழிபாட மனமாற செய்து வருவதால் நல்ல ஒரு உயர்வுக்கு வர முடியும், நன்மைகளை பெற முடியும். செல்வ நிலை மேலவங்க பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்து சேரும். பெருமாளின் அருளால் மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வளமான நாட்களை அனுபவிக்கவும் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மிதுனம் ராசி அன்பர்கள் தனித்துவமான ஒரு ராசி. எல்லா இடத்துலையுமே இயல்பாக நடந்து கொள்ளக்கூடியவங்க. பெரியவங்க சின்னவங்க இந்த பாகுபாடு பார்க்க மாட்டீங்க. எல்லோருக்கிட்டையுமே ஒரே விதமாக பழகக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமையுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் இப்போ முழுமையாக பார்க்கலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, வியாபார விருத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் நிலவக்கூடிய கிரக அமைப்புகளால் பாருங்கள், உத்தியோகத்தில் கடந்த காலத்தில் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் அந்த நெருக்கடிகளிலிருந்து நீங்கி புதிய வாய்ப்புகளை உருவாக்க போகிறீங்க. இந்த புதிய வாய்ப்பு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சாதகமான ஒரு சில சூழல் உருவாகும். அந்த சூழலை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். மிதுன ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய விஷயத்தில் பின்னடைவு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை ரொம்பவுமே நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. ஏன் நமக்கு இந்த நிலைமை அப்படின்னு உங்களுக்குள்ளேயே மனசில் 1000 விதமான கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நிலைமை நமக்கு எப்போ மாறும், எப்போ நமக்கு முன்னேற்றத்துக்கு வரும், இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே அதுக்கான சரியான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த நேரம் பிறந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த மாதிரி கிரக நிலை அமைப்பு உருவாகியிருக்கு. இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. நல்ல ஒரு யோகம் இருக்குங்க, அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். புதிய வாய்ப்புகளை உருவாக்குங்க. வரக்கூடிய புதிய வாய்ப்புகளையுமே நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. இப்போ நேரம் அவ்வளவு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் சிறப்பாக முன்னேற முடியும். சிறப்பாக உழைக்கிற அளவுக்கு சிறப்பான உயர்வையுமே நீங்கள் பெற முடியும். அதனால தான் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே இந்த மாதத்தில் ஒரு முறையாச்சும் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று வழிபடுங்க. தினம்தோறும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமாளை மனம் வர வழிபட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்களேன். நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. மிதுன ராசி இரட்டையர் சின்னம் கொண்டது. பெரும்பாலும் எந்த ஒரு காரியத்திலையுமே இரட்டை மனப்பான்பு இருக்கும். இந்த இரட்டை மனப்பான்மை ஒரு விஷயத்தை நல்லா செஞ்சு முடிச்சிட்டா கூட நம்ம இன்னும் இது நல்லா செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லும். அதே போல் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையுமே இதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இறுதியில் நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கீங்களோ அதை தான் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. தன்னம்பிக்கையோடு தனித்து செயல்படும் திறமை உங்ககிட்ட இருக்குது. பொதுவாக இனிமையாக பேசுவீங்க. சில சமயத்தில் கோபப்பட்டு டக்குன்னு பேசிடுவீங்க. இந்த கோபம் உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இந்த முன்கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. சுய சிந்தனை கொண்டவங்களாக இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் தனித்துவமாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்களா இருக்கீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கிறதுல ரொம்பவுமே திறமைசாலிகள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் படைப்பாற்றல் அப்படிங்கிறது நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. புதிய விஷயங்களை திறமையாக செஞ்சு நன்மைகளை நீங்கள் பெற போகிறீங்க. புதிய யோசனை மற்றும் திட்டங்கள் உங்களோட மனதில் இப்போ எழும். இது உங்களோட தொழில் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை தருது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட பாருங்கள், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தருவாங்க. இதனால் உங்களோட பணிகளை நீங்கள் இன்னுமே சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்கு ஆளாகுவீங்க. அவங்களோட ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். இப்படி இருந்தாலுமே பாருங்கள், இந்த மிதுன ராசிக்காரங்க நிதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை இந்த போன்ற ஆரோக்கிய பிரச்சனை வரலாம். மன அமைதிக்காக நீங்கள் பாருங்கள், தியானம் செய்கிறது, யோகா இதில் ஈடுபட்டால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். கொஞ்சம் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் பெரும்பாலும் நீங்கள் சிறப்பான வாய்ப்புகளை உண்டாக்க முடியும்.
இந்த மாத ராசி பலன் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் மிதுன ராசி அன்பர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. ஆனால் இந்த மாத ஆரம்பத்தில் மட்டும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது இடையூறாக இருக்கும். அதை நீங்கள் திறமையாக கையாண்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். உறவினர்களால் சின்ன சின்ன சிரமங்களுமே ஏற்படும். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. யார்கிட்டையும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்குது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உருவாகுது. குடும்பத்துலேயுமே நீங்கள் யார்கிட்டையுமே கோபத்தை குறைச்சிக்கோங்க. பிள்ளைங்கக்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. அவங்களோட செயல்களில் பிடிவாதம் இருக்கும். அதே போல் அதை நீங்கள் கொஞ்சம் விட்டு பிடிச்சா நன்மைகளை பெறலாம். அவங்களால சில வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும். அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அது கொஞ்சம் மனசங்கஜத்தை மட்டும் கொடுக்கும். பெரும்பாலும் அதை நீங்கள் கவனமாக செயல்பட்டால் இந்த பாதிப்பு வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களை தாண்டி தான் உங்களோட குடும்பத்துக்கு அந்த விஷயம் நடக்கும். வீட்டில் சுபகாரியம் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை இப்போ உண்டாகும். சுபகாரியம் ஏதாவது தள்ளி போயிருந்தால் கூட பாருங்களேன், அது இப்போ சிறப்பாக நடக்கும். எந்த வகையிலாச்சும் உங்களுக்கு செலவு இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். பணிசுமை அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த சோர்வு, அசதி இது ஏற்படுது. ஒரு சிலருக்கு உங்களுக்கு பாருங்கள், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கூட இப்போ கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்குற வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சாலே போதுங்க, அதுக்கான அங்கீகாரம், பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும். நல்ல ஒரு உயர்வு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். அதே போல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக பக்கபலமாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் வேலையில் பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. கவனமாக உங்களோட பணிகளை செஞ்சால் நன்மைகளை பெறலாம். அரசு பணியில் இருக்கிறவங்க உங்களோட பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். தொழில் நிமித்தமாக அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. வெளியூர் பயணங்கள் மூலம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. சில சங்கடங்கள் இருந்தாலும் சராசரியான வருமானம் உங்களுக்கு நிலையாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த சில காரியங்களை நீங்கள் மேற்கொண்டு நன்மைகளை பெறுங்க. சில சலுகைகளை கொடுங்க. வியாபார யுக்தியை கையாளுங்க. வியாபாரம் சுமாராக இருந்தாலுமே பண வரவு தேவைக்கு ஏற்ப இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பணம் வரவு இருக்கும் பொழுது எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது நல்லது. வரவு செலவு கணக்குகளில் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையுமே பண விஷயத்தில் நம்பி ஒப்படைக்காதீங்க. நீங்களாக உங்களோட மேற்பார்வையில் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணால் நல்லது. அதே போல் உங்களோட பொறுப்புகளை தட்டி கழிக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்குற பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சாலே பெரும்பாலும் நன்மையாக இருக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இதமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நினைச்சபடி நடத்தி வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும். எதிர்பார்த்த இடம் மாற்றமும் சலுகைகளும் உங்களுக்கு இப்போ உண்டாகியிருக்கு. பெரும்பாலும் இந்த மாதம் அப்படிங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை, சண்டை சச்சரவுகளில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு தூரம் போக போகுது. பெரும்பாலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே முயற்சிகளை முழுமையாக போடுங்க. முயற்சிகள் பாருங்கள், அனைத்து விதத்துலையுமே நன்மையை கொடுக்கும். எல்லா வகையிலுமே யோகமான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இருக்கிறதுனால அது எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். ஜோதிடம் அப்படிங்கிறது மக்களுக்கு வாழ்க்கை பாடத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கலையாக இருக்குது. ஜோதிடத்தில் நவகிரகம் மற்றும் ராசி நட்சத்திரம் அந்த அமைப்புகளை இருக்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்குமே அதோட பலன்களை கொடுக்க தான் செய்யுது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு நாளுமே கிரகங்கள் அப்படிங்கிறது மாற்றங்களும் பயிற்சிகளும் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த பயிற்சிக்கேற்ப ஒவ்வொரு ராசிக்குமே பலன்களும் மாறுபட தான் செய்யுது. இந்த தாக்கமானது ஒரு சில சமயத்தில் பாருங்கள் நன்மையாகவும் இருக்கும், தீமையாகவும் இருக்கும். அவங்களோட கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கான பலன்கள் கட்டாயம் கிடைக்க தான் செய்யுது. ஒரு சிலர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. ஒரு சிலர் தீமை நடந்தால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது மன சஞ்சலத்தை கொடுக்கும் இல்லையா? அப்படியாக கிரகங்கள் தருகின்ற இன்பமும் துன்பமும் நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதக கணிப்பு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. அந்த வகையில் பாருங்கள், இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளையும் என்ன மாதிரியான நிலைகளையும் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுடைய சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. என்ன மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மிதுனம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே
நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மேசம் ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்குமே இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளால் என்ன மாதிரி நிலைகளில் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயன்பெறட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.